வணக்கம். இஸ்ட நியூஸில் இன்று எம்முடன் இணைந்திருக்கிறார் வாகரை வம்மி வட்டவானைச் சேர்ந்த சட்டத்தரணி டேச்சந்திரன் டெனிஸ்கா. வணக்கம். இன்றைய நேர்காணலில் கோர்லப்பெற்று வடக்கு வாகரை பிரதேச சபைக்குட்பட்ட வம்மி வட்டவான் பிரதேசத்தினைச் சேர்ந்த டேச்சந்திரன் டெனிஸ்கா அண்மையில் நடைபெற்ற சட்டமானி பட்டத்தினை பெற்று எமது வாகரை பிரதேசத்துக்கு பெரும் நன்மையை சேர்த்து தந்துள்ளார். நாங்கள் மாங்கனி பொது நூலகத்தின் சார்பாக இவரை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு கூற முடியுமா? வணக்கம். என்னுடைய பெயர் டெனிஸ்கா டேச்சந்திரன். நான் மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் உள்ள வம்மிவட்டுவான் எனும் கிராமத்தைச் சேர்ந்திருக்கிறேன். கடந்த 2016ஆம் ஆண்டு கபோத சாதாரண பரீட்சையை வம்மிவட்டவான் பாடசாலையிலும், கடந்த 2019ஆம் ஆண்டு என்னுடைய உயர்தர பரீட்சையினை பால்சேனை தமிழ் மகா வித்தியாலயத்திலும் பயின்று வந்தேன். கடந்த 2026 2ஆம் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் எனக்கான சட்ட மாணி பட்டம் கிடைக்கப்பெற்றிருந்தது. உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு நூலகங்களினுடைய பயன்படுத்தி எவ்வாறான நன்மைகளை பெற்றுக் கொண்டீர்கள், எவ்வாறு பயனடைந்தீர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா? பாடசாலை காலங்களில், அதாவது சாதாரண தரம் மற்றும் உயர்தர காலங்களில் வெறுமனே பாடசாலை கல்வியை மட்டும் நம்பி இருக்காமல் என்னுடைய தேடலை கூட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு சில நூலகங்களையும் அணுகியிருந்தேன். அந்த வகையில் வாகரை பிரதேச சபைக்குட்பட்ட கதிரவெளி, வம்மி வட்டவான், மாங்கனி ஆகிய நூலகங்களை அவ்வாறாயின் உங்களுக்கு எங்களது தேசிய வாசிப்பு மாத நிகழ்வுகளின் போது எவ்வாறான சான்றிதழ்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டது? 2018 மற்றும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு 16 மற்றும் 18 ஆகிய ஆண்டுகளில் தேசிய மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற கட்டுரை போட்டிகளில் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அதனூடாக சில நினைவு சின்னங்களும் சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. போது கோர்லப்பெற்று வடக்கு பிரதேச செயலகத்தின் மூலம் பாடல் நேயத்துக்கான 1ஆம் இடத்தினை பெற்று வாகரை பிரதேசத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டு எமது பிரதேச சபையினால் தேசிய வாசிப்பு மாத இறுதி நாள் நிகழ்வுகளின் போது கட்டுரை போட்டியில் 3ஆம் இடத்தினை பெற்று இவருக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தற்போதுள்ள மாணவர்களுக்கு நூலகத்தினை பயன்படுத்தி எவ்வாறான நன்மைகளை பெற முடியும் என்பது பற்றி கூறுவீர்களா? வெறுமனே பாடசாலை கல்வியை மட்டும் தங்கி இருப்பது என்பது ஒரு கடினமான ஒரு விடயம். அந்த வகையில் எங்களுடைய மேலதிக வகுப்புகள் இல்லை. ஆகையால் நூலகங்களை அணுகி அதனூடாக சில புத்தம் புதிய விடயங்களையும் எமது வாசிப்பு திறனையும் கூட்டிக் கொள்வது சிறந்த ஒரு விடயம். அந்த வகையில் நான் தற்போது உயர்தரத்தில் கூடுதலாக நூலகங்களை அணுகியிருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய கிராமத்தில் மேலதிக வகுப்பு வாய்ப்புகள் இல்லை. ஆகையால் நான் அணுகியிருந்தேன். அந்த வகையில் எனக்கு 2019ஆம் ஆண்டு 2AB சித்தி பெற்று, அதாவது 13வது ரேங்க் எடுத்து நான் சட்டத்துறைக்கு தெரிவாகியிருந்தேன். எனக்கு பெருமையா இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, இதுவரைக்கும் வாகரை பிரதேசத்துல ஒரு பெண் சட்டத்திறனியா நான் உருவாகி இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்குது. இதுக்கு பாடசாலை கல்வி மட்டுமல்லாம நூலகத்தினுடைய பங்களிப்பும் இருக்கு. நவீன காலத்துல டிஜிட்டல் ஆன்லைன் ஊடாக சில புத்தகங்களை தரவிறக்கம் செய்து சிலர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி எம்முடைய பிரதேசத்தை பொறுத்த மட்டில் நூலகத்தையும் அணுகி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகும். ஆரம்பத்தில் எனக்கு நான் சட்டத்திறனி ஆகுவேன் என்ற நம்பிக்கை என்னிடம் இல்லை. என்னுடைய தமிழ் ஆசிரியர் E.T. ஜெயரஞ்சித் சார் தான் என்னுடைய கற்கை முறைகளை கண்டுபிடித்து நீ நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்னை லோவுக்கு செலக்ட் பண்ண வச்சவர். அதுக்கு பிறகுதான் ஓகே நம்மளால முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நான் சட்டத்துறைக்கு அப்ளை பண்ணி இப்போ சட்டமானியா வெளிவந்திருக்கிறேன். என்னுடைய மேலதிக கற்கையை தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாகரை பிரதேசத்தில் நான் ஒரு சட்டத்திறனியாக எங்களுடைய கிராம பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதனை நிவர்த்தி செய்வது என்னுடைய ஒரு லட்சியம்.
அஞ்சிட்டு கொடுப்போம். சரிம்மா. வாசிப்பு மாதம் 2025ஆம் ஆண்டு மறுமலர்ச்சிக்கான வாசிப்புயல் தொழில்துறை மையமாக கொண்டு இவரிடம் தேசிய வாசிப்பு மாதத்தில் பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளை மாங்கனி பொது நூலகத்தின் சார்பாக நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இவரிடம் பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளில் நடத்தி வந்த வகையில் இவரிடம் சட்டமானிய பட்டத்தினை பெற்றுக்கொண்ட டிஎச்என் டெனிஸ்கா நூலகத்தினை பயன்படுத்தி பாகரை பிரதேசத்திற்கும் பொது நூலகங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எமது மண்ணுக்கும் பெருமை சேர்த்து தந்துள்ள வகையில் மாகாண பிரதேச பொது நூலகம் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.